வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், ஸ்வீட் ரெசிபி. பிள்ளைங்க இப்போ சம்மர் நேரம் வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். சன்ன ரவையாக இருந்தாலும் சரி, குண்டு ரவையாக இருந்தாலும் சரி, எந்த ரவைனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு 3/4 கப்பு கோதுமை மாவு. நீங்கள் எந்த கிளாஸில் அளந்தாலும் சரி, எந்த கப்பில் அளந்தாலும் சரி, ஒரே அளவுகளாக அளந்துக்கங்க. இதுக்கு 1லேருந்து 1.25 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. தித்திப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இதுக்கு தகுந்தாப்புல 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்லேயே 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்துட்டு நல்லா கலந்துக்கோங்க, கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கணும்னா வெல்லம் கூட பொடிச்சிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் இதில் கலந்துக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. திரும்பவும் நம்ம தண்ணி கலக்க வேண்டாம், இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக ஊற்றினா தான் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம எண்ணெயில் ஊற்ற போகிறோம், அதனால் கொஞ்சம் கட்டியாக தான் ஊற்றணும். இதை அப்படியே ஊறட்டும். ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சுருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிப்போச்சு. இந்த பார்த்திங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. ரவை சேர்த்துருக்கிறதுனால கரெக்டான பக்குவமாக இருக்குது. இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. அதிகமாக தண்ணி கலந்துடாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா ஆப்ப சோடா எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எண்ணெயில் ஊற்ற பிடிக்கலைன்னா குழிப்பணியாரக்கல்லில் கூட ஊற்றிக்கலாம். ஒரு கடாயை காய வச்சு எண்ணெய் நல்லா அகலமான பேனாக வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துருங்க. ஒரு 4-5 கடாய் கொள்கிற அளவுக்கு ஒன்றா ஊற்றி எடுத்துருங்க. இது நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு கரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்து கொடுத்த உடனே திருப்பி விட்ருங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாமல் இப்படி கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றணும். வெளியில் நல்லா மொறுமொறுப்பு தன்மையோட உள்ளே நல்லா சாஃப்டாக இந்த அப்பம் சூப்பராக இருக்கும். இது 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளே வெந்து கொடுக்கும். இல்லாட்டி வெளியில் சட்டுன்னு கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால. இந்த மாதிரி நல்லா கலர் மாறின உடனே எடுத்துட வேண்டியதுதான். எல்லா அப்பத்தையும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துருங்க. நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வெளியில் ஆனால் மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.